Hey guys, welcome back. Finally OnePlus Nord CE4 Lite smartphone launch date confirm பண்ணிருக்காங்க. இந்த மாசம் 24 ஆம் தேதி இந்தியன் மார்க்கெட் அண்ட் குளோபலாவே வந்து இந்த ஸ்மார்ட்ஃபோன் லான்ச் பண்றாங்க. போன வருஷம் CE3 Lite வந்து ஸ்பெக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல அப்படினா கூட வந்து மார்க்கெட்ல பயங்கரமா இம்பாக்ட்டை கிரியேட் பண்ணிருக்கு. நிறைய ஆடியன்ஸையுமே வந்து அந்த ஸ்மார்ட்ஃபோன் ரீச் பண்ணிருக்கு. சோ ஒரு அஃபோர்டபிளான OnePlus-ஆ இருந்தது. இந்த வருஷம் OnePlus-ல இருந்து Nord CE3 Lite வந்து ஒரு ட்ரூ சக்சஸரா இந்த CE4 Lite கொண்டு வராங்களா? இந்த ஸ்மார்ட்ஃபோன்ல என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இவங்க ஆஃபர் பண்றாங்க? சோ புதுசா என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இவங்க இன்க்ளூட் பண்றாங்க? முக்கியமா வந்து pricing, ஸோ என்ன ப்ரைஸுக்கு கொண்டு வராங்க எல்லாமே வந்து இனி நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் CMF ஃபோன் பற்றி நம்ம கிடச்சிருக்க லீக்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம டெலகிராம் ATT டீல்ஸ் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலர் பேசிஸில் நம்ம அங்கே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. OnePlus Nord CE4 Lite பற்றி ஒரு சில கன்ஃபார்ம்டு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. அண்ட் லான்ச் டேட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வந்து 24th வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ CE3 Liteமே வந்து அண்டர் 20,000 கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்மார்ட்ஃபோனையுமே வந்து நம்ம அரௌண்ட் அந்த 19,000 to 20,000 ரூபி ப்ரைஸில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கன்ஃபார்ம்டு ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது 120Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. AMOLED டிஸ்பிளே இந்த வாட்டி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் ஜென்ரேஷன்லேருந்து கம்பேர் பண்ணும்போது டிஸ்பிளேலேருந்து ஒரு அப்கிரேட் இருக்குது. ஸோ டிஸ்பிளேக்கு வந்து அக்வாடெக் ஃபீச்சருமே வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. டிஸ்பிளே பிரைட்னஸ்மே வந்து ரிவீலாக இருக்குது. 2100 nits வந்து பீக் பிரைட்னஸ் சப்போர்ட் வந்து இவங்க இன்க்ளூட் பண்ணுறாங்க. அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே வந்து இந்த ஸ்மார்ட்ஃபோனில் இருக்கதா தெரியுது. அண்ட் பேட்டரியுமே வந்து Nord CE4ல நம்ம என்ன பார்த்தோமோ சிமிலர் பேட்டரி கெப்பாசிட்டி, அதாவது 5500 mAh ஹை கெப்பாசிட்டி பேட்டரி. சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்காக 80 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்மே வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி சார்ஜரை ஸ்கிப் பண்ணுற மாதிரி வேலையெல்லாம் OnePlus பார்க்க மாட்டாங்க. ஸோ பாக்ஸ்லேயுமே வந்து அந்த 80 watt சார்ஜர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 14 மேலே பில்ட் பண்ணால் Oxygen OS 14 வரும். Oxygen OS 14 ஃபீச்சர்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கலாம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு லைட் சீரிஸ் அப்படின்றதுனால பிளாஸ்டிக் பில்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஃப்ரண்ட் டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் பற்றி எதுவுமே வந்து ரிவீல் இல்லை. பட் ஒன்ஸ் லான்ச் ஆனதுக்கப்புறமா என்ன ப்ரொடக்ஷன் இவங்க கொடுத்துருக்காங்கன்றது தெரிய வரும். ஸோ ரியரில் அந்த மெயின் கேமரா செட்டப் மட்டும் வந்து ரிவீல் ஆகிருக்கு. 50 மெகாபிக்சல் Sony LYT சென்சார் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நல்ல கேப்பபிளான சென்சார் ஆல்ரெடி நிறைய ஃபோன்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் ரியரில் வந்து இந்த வாட்டி டூவல் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. லைட் சீரிஸ் அப்படின்றதுனால அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து இருக்காது. மோஸ்ட்லி அதை ஸ்கிப் பண்ணிட்டு ஏதாச்சும் மேக்ரோ இல்லை டெப்த் அப்படின்ற ஒரு 2 MP வந்து ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட்டில் எப்பவும் பார்க்குற மாதிரி அதே யூஸ்வல் 16 MP கேமரா வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் டூவல் ஸ்பீக்கர் செட்டப்மே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இந்த ஸ்மார்ட்ஃபோனோட டிசைன்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே ஒப்போலேருந்து சைனாவில் வந்து K12X ஸ்மார்ட்ஃபோன் லான்ச் பண்ணாங்க. அதுக்கு சிமிலர் டிசைன் பேட்டர்ன் தான் இருக்குது. பட் ஒப்போலேருந்து என்ன சர்ப்ரைஸ் பண்ணாங்கன்னா Snapdragon 695 2024 யூஸ் பண்ணி பெரிய சர்ப்ரைஸாக கொடுத்துட்டாங்க. ஸோ OnePlusலேருந்து இந்த CE4 Liteல வந்து ஒரு புது சேஞ்சஸ் பண்ணுறதுக்குமே வந்து பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ Snapdragon 695 அப்படியே கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம பழைய Nord CE3 Liteக்கும் இதுக்குமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பெரிய அளவுக்கு அப்கிரேட் இருக்காது. MediaTek மாதிரி இப்போ Qualcomm கூட வந்து நேம் கேமிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 695 வந்து இப்போ ரீபிராண்ட் பண்ணி 6S Gen 3 வந்து லான்ச் பண்ணுறாங்க. 6S Gen 3 தான் வந்து ஒரு புது 695 ப்ராசராக இருக்க போது. பட் 6S Gen 3 யூஸ் பண்ணி இந்த ஃபோன் வந்து 19-20,000 லான்ச் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஓவர் ப்ரைஸ் ஸ்மார்ட் சொல்லலாம். இந்த வருஷம் பிகினிங்கில் மோட்டோலேருந்து 695 பேஸ்டு ஃபோனான G34 வந்து சரி 10,000 ரூபி ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டில் எஸ் அதில் வந்து LCD டிஸ்பிளே தான், HD ரெசல்யூஷன் தான் இருக்குது. பட் வெறும் அந்த ஃபுல் HD ரெசல்யூஷன் அண்ட் AMOLED பேனலுக்காக வந்து நம்ம அப்படியே டிராஸ்டிக்காக 10,000 ருபீஸ் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது. பட் OnePlus வந்து MediaTek கூட Dimensity 7050 இல்லை 7200 IQ Z9ல பார்த்துருப்போம். அந்த மாதிரி ப்ராசர்லாம் யூஸ் பண்ணி அந்த 19-20,000 லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். 695 பேஸ்டு ப்ராசர் வந்து அகைன் 2024 நம்ம பார்க்குறது வந்து கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஆல்ரெடி இது ஒரு பழைய ப்ராசர். அந்த 128 ஹேண்டில் பண்ணுறதே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். G34லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா HD ரெசல்யூஷன்றதுனால பர்ஃபார்மன்ஸில் வந்து நமக்கு பெரிய அளவு காம்ப்ரமைஸ் இல்லை, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருந்து. பட் இந்த ஃபோன் வந்து ஃபுல் HD + 128 அப்படின்றப்போ அந்த CPUக்கு வந்து கண்டிப்பாக டபுள் லோட் இருக்கும். ஸோ டெய்லி யூசேஜ்க்கு வந்து மைனஸ் ஸ்டேட்டஸ் வந்து CE3 Liteலேயே வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து மேபி 6S Gen 3க்கு பதிலாக 6 Gen 1 மாதிரி ப்ராசர் யூஸ் பண்ணாலுமே வந்து பெட்டராக இருக்கும். சாம்சங் மேனுஃபேக்சர் பண்ணாலுமே வந்து தெர்மல்ஸ் ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக இருக்குது. அண்ட் பர்ஃபார்மன்ஸுமே வந்து 15,000 to 18,000 ரூபி ப்ரைஸில் 6 Gen 1 பர்ஃபார்மன்ஸுமே வந்து நல்லா இருக்குது. பட் OnePlus வந்து என்ன சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து இன்னொரு 1 வீக்கில் நமக்கு தெரிஞ்சிடும். பட் OnePlus 6S Gen 3யோட 20,000 இதை லான்ச் பண்ணாங்க அப்படின்னா OnePlusலேயே வந்து Nord CE3 அப்படின்ற ஒரு ஃபோன் வந்து 19,000 ரூபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. அது வந்து 782 பேஸ்டு ஃபோன். ஸோ நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட், சிக்னல் ரிசெப்ஷன் இந்த மாதிரி ஏரியாலையுமே வந்து காம்ப்ரமைஸ் கிடையாது. ஸோ அதுவுமே வந்து நல்ல ஒரு தரமான ஃபோன். வேறு ஏதாவது பிராண்டில் அண்டர் 20,000
என்னென்னு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா விவோ T3 5G IQ Z9 5G எல்லாமே வந்து சாலிடான ஆஃபரிங்காக இருக்குது. தாராளமாக வந்து நம்ம அந்த ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து கன்சிடர் பண்ணலாம். IQ Z9 பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஃபுல் ரிவ்யூ போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கணுன்னா மறக்காம அதை செக் பண்ணி பாருங்கள். Nord CE4 Liteக்காக எத்தனை பேர் ரொம்ப எக்ஸைட்டடாக காத்துட்ருக்கீங்க, உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் ATT டீல்ஸ் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம், அங்கேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு adithyatech.